செங்கிஸ்கான் மற்றும் இந்தியா. இந்த வீடியோவில் செங்கிஸ்கான் என்பவர் யார், சீனா, ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய பகுதிகளை எப்படி வென்றார், இந்தியாவின் மீது ஏன் முழு அளவில் படையெடுக்கவில்லை என்பது பற்றியும் பார்க்கலாம். செங்கிஸ்கான் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு உலகின் மிகப்பெரிய பேரரசை உருவாக்கியவர். அவர் பேரரசுகளை ஒன்றன் பின் ஒன்றாக முறியடித்து கொரியாவிலிருந்து போலாந்து வரை உள்ள நிலத்தை எவ்வாறு கைப்பற்றினார் என்பதை அவரின் போர் கணக்குகள் எடுத்துக்காட்டுகிறது. செங்கிஸ்கான் மங்கோலியாவில் உள்ள ஒரு பழங்குடியினத்தை சார்ந்தவர். செங்கிஸ்கான் டொமுசின் என்ற இயற்பெயருடன் கிபி 1162 ஆண்டு போர்சீசின் பழங்குடியின பிரிவின் தலைவரான இசுகேக்கும் அவருடைய மனைவியான ஓவலனுக்கும் மகனாக பிறந்தார். அவருக்கு 8 வயதான போது இவரது தந்தை இறந்தார். செங்கிஸ்கானின் தந்தையை பின்பற்றியவர்கள் தந்தை இறந்து விட்டதால் ஓவலனையும் அவரது குழந்தைகளையும் அப்படியே விட்டுவிட்டு சென்று விட்டனர். தனது குழந்தைகளை தனியாளாக காப்பாற்றும் நிலைக்கு ஓவலன் தள்ளப்பட்டார். ஓவலன் தனது குழந்தைகளை கெண்டி மலைகளுக்கு அழைத்து சென்றார். அங்கு அவர்கள் மீன்களை பிடித்து மற்றும் கிழங்குகளை உண்டு பல ஆண்டுகளுக்கு கடினமான சூழ்நிலையில் வாழ்ந்தனர். இவரது குடும்பத்தை இவரது பழங்குடியினம் கைவிட்டுவிட்டு சென்று விட்டதால் வேட்டையாடி உணவு சேகரித்து உண்ணும் வாழ்க்கை முறையை இவரது தாயார் கற்றுக் கொடுத்தார். இளைஞனாக வளர்ந்து வந்த போது இவர் தனக்கென ஆதரவாளர்களை சேர்க்க ஆரம்பித்தார். செங்கிஸ்கான் கிபி 1206 மங்கோலிய துருக்கிய இனக்குழுக்களை இணைத்து மங்கோலிய பேரரசை அமைத்தார். இவரின் மங்கோலிய ராணுவம் கிபி 1215 சீனாவின் பெய்ஜிங் மீது படையெடுத்து முழு சீனாவையும் வென்று 74 ஆண்டு காலம் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். மேலும் இவரின் ராணுவம் ரஷ்யா மீது கிபி 1237 படையெடுப்பை நடத்தி ரஷ்யாவை வென்று 300 ஆண்டுகள் ஆட்சி செய்தனர். அவர்கள் ரஷ்யா மீது குளிர்காலத்தில் படையெடுத்து வென்றனர். சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு நெப்போலியன் மற்றும் ஹிட்லர் ஆகியோர் ரஷ்யாவை குளிர்காலத்தில் வெல்ல முயன்று தோல்வியடைந்தனர். 1,00,000 படை வீரர்களை கொண்ட இவரது ராணுவம் 10 கோடி மக்களை கொண்ட பெரிய பேரரசை உருவாக்கியது. உலக வரலாற்றில் செங்கிஸ்கான் மிகவும் குறிப்பிடத்தக்க ராணுவ தலைவர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். செங்கிஸ்கானின் ராணுவம் சீனாவின் மக்கள் தொகையை பாதியாக குறைத்ததாக கூறப்படுகிறது. அவரது ராணுவம் பிரிப்படாத ரஷ்யா முழுவதும் பரவி கைப்பற்றியது. நவீன ஈரானின் மக்கள் தொகையில் 3/4 பங்கையும் அவர்கள் அழித்தொழித்தனர் என கூறப்படுகிறது. பாக்தாத், சீரியா மற்றும் எகிப்தை அவர்கள் கைப்பற்றியது இஸ்லாமிய வரலாற்றில் மிகவும் பேரழிவை தரும் நிகழ்வாக கருதப்பட்டது. செங்கிஸ்கான் ஸ்லாவிக் மற்றும் ஐரோப்பிய உலகை கூட விட்டுவைக்கவில்லை. அவரது ராணுவம் ரஷ்ய நாகரிகத்தின் பண்டைய மையங்களை கடுமையாக தாக்கியது. இன்றைய உக்ரைன், பெலாரஸ், லிதுவேனியா மற்றும் போலந்தை அடிப்பணிய செய்தது. கிபி 1227 செங்கிஸ்தான் இறக்கும் போது மங்கோலிய பேரரசு ரோமானிய பேரரசு மற்றும் முஸ்லிம் கலிஃபாவை விட 2 மடங்கு பெரியதாகவும் மகா அலெக்சாண்டரின் ஆட்சியை விட 4 மடங்கு பெரியதாகவும் இருந்தது. ஆனால் அவரது மரணத்திற்கு பிறகு அந்த பெரிய பேரரசு 4 பகுதிகளாக பிரிந்தது. சாங் வம்சத்தை அடிப்பணைய செய்த பிறகு குப்லாய் கான் சீனாவில் யுவான் வம்சத்தை நிறுவினார். மற்றவர்கள் தகதை கானேட், இல் கானேட் கானேட் மற்றும் கோல்டன் ஹார் கானேட் ஆகியவற்றை உருவாக்கினர். பெரும்பாலான வரலாற்று எழுத்துக்கள் செங்கிஸ்கானின் அதீத கொடுமையை பற்றியும் சில எழுத்துக்கள் அவரின் சாதனைகள் பற்றியும் கலந்த கலவையான கருத்துக்களை முன்வைக்கிறது. ஐரோப்பிய கற்பனையில் அவர் ஒரு ஆசிய கொள்ளையர் மற்றும் அனைத்து தீமைகளின் சின்னம். USSR சோவியத் காலத்தில் செங்கிஸ்கானை நினைவு கூர்வது ஒரு தடையாக இருந்தது, ஏனெனில் ரஷ்யர்கள் சந்தித்த அவமானத்தை நினைவூட்டுவதாக கருதப்பட்டது. செங்கிஸ்கானின் உண்மையான அரசியலின் ஆழமான புரிதலை மிக சரியாக புரிந்து கொள்வது சற்று சிரமமாக உள்ளது. அவர் உண்மையில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையின் முன்னோடி என்பதையும் ஆசியாவிலிருந்து ஐரோப்பா வரை ஒரு பெரிய மங்கோலிக்காவை நிறுவியதையும் ஏற்றுக்கொள்ள மிக சிலரே தயாராக உள்ளனர். உண்மையில் செங்கிஸ்கான் தான் உலகமயமாக்கல், இணைக்கப்பட்ட நாகரிகங்கள், பட்டுப்பாதையில் சில்க் ரோட் உள்ள எண்ணற்ற கலாச்சாரங்களின் இணைப்பு, வர்த்தகம், பொருட்கள், கருத்துக்கள், தத்துவம் மற்றும் தொழில்நுட்பத்தின் பரிமாற்றம் ஆகியவற்றுக்கு வழிவகுத்தார். மங்கோலியர்கள் முதலில் காகித நாணயத்தை அறிமுகப்படுத்தி அதிவேக அஞ்சல் மற்றும் தகவல் தொடர்பு வலையமைப்பை உருவாக்கினர். செங்கிஸ்கான் துப்பாக்கி குண்டு மற்றும் திசைக்காட்டி நுட்பங்களை பெற கைவினைஞர்களை பணியமர்த்தினார். அதன் மூலம் போரில் புரட்சியை ஏற்படுத்தினார். மையப்படுத்தப்பட்ட கட்டளை அமைப்புடன் தொழில்முறையை அறிமுகப்படுத்துவதில் செங்கிஸ்கானின் திறமைக்கு உலக இராணுவங்கள் அவருக்கு கடமைப்பட்டுள்ளன. மங்கோலியர்கள் ஒரு பரந்த புலனாய்வு வலையமைப்பையும் நிர்வாகத்திற்கான மிகவும் அதிநவீன அதிகாரத்துவத்தையும் அற்புதமாக உருவாக்கினர். செங்கிஸ்கான் ஒரு சித்தாந்தவாதியாக இல்லாமல் ஒரு நடைமுறைவாதியாக இருந்தார்.
வந்தார். இந்தியாவின் மேல் படையெடுக்காததன் காரணங்கள். செங்கிஸ்கான் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றினார். பின்னர் குவாரசமியாவின் தலைநகரமான கமர்கந்து மற்றும் புகாரா போன்ற நகரங்களை மங்கோலியர்கள் சூறையாடினர். அங்கிருந்த ஷா சலாலத்தீன் மிங்புர்னு தனது வீரர்கள் மற்றும் பாரசீகத்திலிருந்து வந்த ஆயிரக்கணக்கான அகதிகளுடன் இந்தியாவிற்கு தப்பி ஓடி வந்தார். சலாலத்தீன் மிங்புர்னு போரில் தோல்வியடைந்து சிந்து ஆற்றை கடந்து தில்லியை ஆண்ட இல்துத்மிஷிடம் அடைக்கலம் கேட்டபோது அவர் அடைக்கலம் தர மறுத்துவிட்டார். அவர் செங்கிஸ்கானின் கோபத்திற்கு ஆளாக விரும்பவில்லை. இந்தியா மங்கோலிய படையெடுப்புக்கு உள்ளாவதை விரும்பவில்லை. அதே நேரம் இல்துத்மிஷ் பாக்தாத்தின் கலிப்பாவிற்கு விசுவாசமாக இருந்தார். சலாலத்தீன் மிங்புர்னு பாக்தாத்தின் கலிப்பிற்கு எதிராக இருந்தார். சலாலத்தீன் மிங்புர்னு ஒருவருக்காக போர் புரிய இல்துத்மிஷ் விரும்பவில்லை. செங்கிஸ்கானுக்கும் அதே எண்ணம் தான் இருந்தது. எனினும் சலாலத்தீன் மிங்புர்னு குறிப்பிட்ட காலத்திற்கு இந்திய பகுதியில் தான் சுற்றி திரிந்தார். செங்கிஸ்கான் இந்தியா மீது படை எடுக்காததற்கு இன்னொரு காரணம் இந்திய கோடைக்கால வெப்பம். ஈரப்பதம் காரணமாக மங்கோலிய வீரர்களின் வில்கள் வலுவிழந்தன. வெப்பமண்டல நோய்களால் பாதிக்கப்பட்டனர். செங்கிஸ்கானிடம் இருந்ததோ சிறிய ராணுவம். வீரர்கள் இறக்க ஆரம்பித்தனர். வீரர்கள் இறப்பதை செங்கிஸ்கான் என்றுமே விரும்பியதில்லை. மற்றொரு காரணம் இந்தியாவில் புல்வெளிகள் இல்லை. அதனால் மங்கோலிய குதிரைகளுக்கு உணவளிக்க முடியாது. அதேபோல் வெல்லப்பட்ட பகுதிகளை ஆள மங்கோலியர்களிடம் ஆட்கள் இல்லை. இத்தகைய காரணங்களால் செங்கிஸ்கான் இந்தியா மீது படையெடுக்கவில்லை. மேலும் மிகவும் பொதுவான புராண கதை மங்கோலியர்களின் ரகசிய வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செங்கிஸ்கானை ஒரு யூனிகார்ன் தடுத்து நிறுத்தினார். அவர் செங்கிஸ்கானின் இறந்த தந்தையின் குரலில் பேசி இந்தியாவை ஆக்கிரமிப்பது பேரின்பமாக இருக்காது என்றும் அது அவரது அதிர்ஷ்டத்திற்கு எதிரானது என்றும் அவருக்கு தெரிவித்தார். செங்கிஸ்கான் அதை ஒரு ஆசீர்வாதமாக எடுத்துக்கொண்டு உடனடியாக தனது படைகளுடன் ஆப்கானிஸ்தானிலிருந்து திரும்பி சென்றார் என்று கூறப்படுகிறது. மங்கோலியர்கள் டெல்லி சுல்தான் ஜலுலுதீன் கில்ஜி ஆட்சி காலம் தொடங்கி முகமது பின் துக்ளக்கின் ஆட்சி காலம் வரை சில போர்கள் செய்தனர். 1327 ஆண்டு முகமது பின் துக்ளக்கின் ஆட்சி காலத்தில் அவர்கள் டெல்லிக்கு ஒரு பெரிய படையெடுப்பை அனுப்பினர். அதன் பிறகு மங்கோலியர்கள் படிப்படியாக அதிகாரத்தை இழந்தனர். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.